ஹலோ வேர்ல்ட். இன்னைக்கு மதர்ஸ் டே. என்னோட அம்மாக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்குமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு மேலே ஒரு ஒரு சூப்பர் பவர் ஒன்று இருக்குன்னு எல்லாருமே நம்புவோம், அது கடவுள். ஆனாலுமே சில டைம்களில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சொல்கிறது என்னடான்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா அம்மா தான் உலகத்திலே ஒரு ஒரு முதன்மையான விஷயம், அவங்க தான் ஒரு ஃபஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படி சொல்லலாம். பிள்ளைங்கள் ஒரு 10 மாதம் வயிற்றுக்குள்ளேயே வச்சு அவ்வளவு பேணி பாதுகாக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பாதுகாப்பாக வச்சு இந்த பயங்கரமான உலகத்தில் வெளியே வரும்போது அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பயங்கரமான ஆளுங்க இருக்காங்க, பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். இந்த உலகமே கருணை கொடூரமாக ஆயிட்டு இப்போ வர வர பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்க சர்வைவ் ஆகுறதுக்கு, இல்லைன்னா அவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி எப்படி இந்த ஆளுங்களோட இந்த விஷயங்களோட நாங்கள் பாதுகாப்பாக எங்களை வச்சுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு வயிற்றுக்குள்ளேயே வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுனால மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி அம்மாவை முதல்ல சொல்கிறாங்க. அது சரியான விஷயம்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க அடுத்ததாக வெளியில் வந்ததுமே அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதனால இந்த மதர்ஸ் டேயில் நானும் ஒரு அம்மாவாக உலகத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும், என்னோட அம்மாவுக்கும் எல்லாருக்குமே இந்த மதர்ஸ் டே விஷ் பண்ணுறதுல நான் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறேன். அம்மாக்கள் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போஸ்ட் செய்கிற மாதிரி தான் சில வீடுங்களில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் அந்த போஸ்ட்டை சரியாக யூஸ் பண்ணுறது இல்லை, இல்லைன்னா அதை சரியாக அவங்க செய்கிறதில்ல. அதனால அந்த இடத்துக்கு அப்பா அவங்க வருவாங்க. அப்பா அவங்க அம்மா மாதிரி ஒரு தந்தை தாய்க்கு ஈக்குவலாக இல்லை தாயை விட ஒரு மேலாக சில அப்பாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த டைமில் ஒரு ஒரு நன்றி சொல்கிற மாதிரி, இல்லை அவங்க அம்மாக்களாக இருந்து பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ஒரு நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கா அண்ணா அவங்க அந்த இடத்த அப்பா அம்மாவோட இடங்கள் எடுத்து அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு தம்பி தங்கச்சிங்களுக்கு அவ்வளோ ஒரு அப்பா அம்மா போஸ்டில் இருக்கிறனால அந்த பிள்ளைங்களுக்குமே நான் விஷ் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது, ஏன்னா இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பிள்ளைங்களே அப்பா அம்மா மாதிரி அம்மாவோட ஒரு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த அம்மாவோட இடத்த பிள்ளைங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அப்பா அம்மாவோட அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஒரு ஃபேமிலியோட அம்மாவோட அவ்வளோ க்ளோஸாக அம்மாவுக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லி என்ன நடந்தாலுமே அம்மாட்ட சொல்லி அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே கதைப்பாங்க. நாங்கள்லாம் அப்படித்தான் எல்லா விஷயங்களுமே அம்மாவுக்கு சொல்லுவோம். அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணுறது, எதையுமே மறைக்கிறது இல்லை, எல்லாமே கதைக்கிறது, சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, டிவி பார்க்குறது, எல்லாமே ஒரு ஜோக் சொல்கிறது, அவ்வளோ ஹாப்பியான டைம்கள். ஆனால் கல்யாணம் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அம்மாவோட அந்த ஒரு க்ளோஸாக இருக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். கொஞ்சம் ஒரு தள்ளி தான் இருப்போம். பழைய காலத்தில் இருந்த மாதிரி எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறதில்ல, அதனால நிறையவே மிஸ் பண்ணுவோம் அம்மா அவங்கள. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா, இல்லைன்னா பிள்ளைங்களோட படிப்பு விஷயங்கள், ஸ்டடீஸ் விஷயமா வேறு வேறு இடங்களுக்கு மூவ் பண்ணி, இல்லைன்னா தள்ளி தள்ளி தூரமாக போகும்போது நிறையவே அம்மா அவங்கள நாங்கள் மிஸ் பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க அம்மாவோட இடத்துக்கு, எங்களோட அம்மா அவங்களோட இடத்துக்கு அவங்களே வந்துடுவாங்க. அந்த 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 டைம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ஒரு பிளெஸ்டுன்னு சொல்லலாம். ஃபோனில் கதைச்சி ஃபேஸ் டைம் போட்டு வீடியோ கால் பண்ணி கதைச்சாலுமே கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு க்ளோஸாக இருந்து கதைக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிற மாதிரி வராது. அந்த டைமில் என்னோட பிள்ளைங்க, என்னோட மகன், என்னோட மகள் அம்மா மாதிரி எனக்கு எல்லா விஷயங்களுமே சொல்லுவாங்க. இந்த டைமில் நான் அவங்கள பற்றி சொல்கிறேன். அதை விட எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரௌடு மொமெண்ட்னு சொல்லலாம். அவ்வளவு ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன், அவ்வளோ பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு அம்மாவாக இருக்கிறேன், என்னோட பிள்ளைங்க 2 பேருக்குன்னு சொல்லி என்னோட மகனும் மகளும் நிறைய டைம்களில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே அவங்களோட நான் நிறைய கதைப்போம். எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து நிறைய கதைப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லா விஷயங்களுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. சில டைமில் நான் கொஞ்சம் ஒரு ஒர்க் விஷயமா, இல்லைன்னா என்னோடய ஜாப் விஷயமா நான் கொஞ்சம் டவுன் ஆனேன்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க, நிறைய சொல்லுவாங்கம்மா இல்லை ஒன்றுமே நீங்கள் ஒன்றும் விட்டுற வேணாம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் எல்லாமே செய்வீங்க, யூ கேன் டூ இட், எனிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு சப்போர்ட்டாக நான் ஒரு ஒரு எனக்கு ஒரு பயம் இல்லை, எனக்கு சப்போர்ட் இருக்கு, என் பிள்ளைங்க எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு அவங்க பக்கபலமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைங்க தானே இவங்க அவ்வளோ குட்டியாக நாங்கள் ஃபீல் பண்ணுவோம், இதுங்க என்ன சின்னதுங்க, நாங்கள் தான் எல்லாமே பண்ண வேணும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு உடம்புக்கு முடியலைன்னு வைங்களேன், அந்த டைமில் அவங்கள ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க. அந்த விஸ்வரூபத்தை பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன், அவ்வளோ ஒரு அட்மையர் பண்ணியிருக்கேன்னா
ஒரு முடியாத டைமில் இருக்கும்போது தான் அவங்களோட பவர் என்னன்னு காட்டுவாங்க. 2 பேருமே ஷேர் பண்ணி எல்லாமே செய்கிறது, வேலைங்க செய்கிறது, க்ளீனிங்கில் இருந்து எனக்கு குட்டி குட்டியாக குக் பண்ணி தர்றது, ஒரு டீ போட்டு தர்றது, இல்லை ஒரு சுடு தண்ணி வச்சு தர்றது, இந்த ஒரு குட்டி சாப்பாடு இல்லைன்னா பெருசாகவே சாப்பாடு செஞ்சு தர்றது எல்லாமே அவ்வளோ ஒரு மனசுக்கு அந்த டைமில் அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற டைமில் அவ்வளோ ஒரு கவலை மாதிரியும் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கெத்தா நான் அம்மா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண தோணும். நான் சாப்பாடு சில வேளையில் நான் சாப்பாடு செய்து கொடுக்கும்போது கடவுளை கும்பிட்டு தான் நாங்கள் எப்போவுமே சாப்பிடுவோம். சாமிக்கு நன்றி சொல்லி ஒரு தேங்க் பண்ணிட்டு சாப்பிடும்போது அந்த சாப்பாடு அவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு முதலே சொல்கிற வார்த்தை என்னடான்னா ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஃபுட் அம்மான்னு சொல்லுவாங்க, பஃபின்னு சொல்லுவாங்க. என்ன வந்து செல்லமாக கூப்பிட்றது பஃபி, தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஃபுட் பஃபி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு 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 அழுகையே வரும். ஏன்னா நான் சாப்பிட்டு கூட பார்க்கல. நான் சொல்லுவேன், என்ன சாப்பிடவே இல்லை அப்படி சொல்கிறீங்களேன்னா, அது தெரியுமாம்மா நீங்கள் நல்லா தான் செய்து தருவீங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்த கண்ணீர் என்று சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த டைமில் என்னோட 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 பிள்ளைங்க மாதிரி எத்தனையோ அம்மாக்களுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருப்பாங்க, இதே மாதிரி அவங்களும் செய்வாங்க. இந்த மதர்ஸ் டேயில் அந்த ஒரு ஸ்பெஷல் டைம் அம்மாக்கள்னா நான் சொன்ன மாதிரி அவங்க தான் ஒரு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இந்த உலகத்தில் ஒரு பிள்ளைங்க பிறக்கும்போது அந்த ஃபவுண்டேஷனே அம்மாக்கள் தான். அம்மா சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் அடுத்தது அப்பா, அடுத்தது போகும்போது இல்லை சிப்ளிங்ஸ், அது எல்லாமே அடுத்தது. ஆனால் முதல் விஷயம் அம்மா. அந்த சொல்லி கொடுக்குற விஷயத்தில் இப்போ திருப்பி அவங்க எனக்கு சொல்லும்போது இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வந்து அந்த அம்மாக்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக ஒரு பில்லர்ஸ் மாதிரி இல்லைன்னா ஒரு பேக்மோன் அப்படி சொல்லலாம், அப்படி ஒரு 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 இல்லைன்னா ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற என்னோட பிள்ளைங்களுக்கும், ஸ்பெஷலாக என்னோட பிள்ளைங்களுக்கும், அதே மாதிரி நிறைய வெளியில் இருக்கிற அம்மாக்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுற பிள்ளைங்களுக்குமே இந்த எல்லோரும் மதர்ஸ் டேயில் நான் வந்து விஷ் பண்ணுறேன். இந்த ஸ்பெஷல் டேயில் என்னோட மகனும் மகளும் எனக்கு என்னோட அம்மா மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்ன பாட்டுன்னா, அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் சேயல்ல தாய் நீ. அம்மாக்கள் நல்லா இருந்தாலே இந்த உலகம் எல்லாமே நல்லா இருக்கும். அதான் அந்த பெண்கள் நல்லா இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஸோ இந்த டைமில் நான் அந்த ஹாப்பி மதர்ஸ் டே எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, அதான் நாங்கள் சொல்கிறது. இன்னொரு வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.